கள்ளக்குறிச்சி சாராய இஷ்யூவில் உயிரிழந்த தென் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நம்ம தளபதி பார்க்கறதுக்காக கள்ளக்குறிச்சி புறப்பட்டிருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சம்பவம் இருக்க போகுது. தென் இதுக்கு முன்னாடி நீட் அனிதா அவங்களுடைய வீட்டுக்கு போனதாகட்டும், தூத்துக்குடி இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்ததாகட்டும், நம்ம தளபதி ஒரு ஆக்டரா போயிட்டு வந்தாரு. பட் இப்போ ஒரு கட்சியுடைய தலைவராக போறாரு. தென் ஜஸ்ட் போயிட்டு வரது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக சார்பா இழப்பீடும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. தென் ஒரு சிலருக்கு கண் பார்வையும் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு மேலேயும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு பிரேயர் பண்ணிப்போம். தென் அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, லோக்கல் போலீஸ் அவங்களுடைய சப்போர்ட்ல தான் கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். ஜஸ்ட் இழப்பீடு கொடுத்தா அது சால்வ் ஆயிடும்னு யாரும் யோசிக்க கூடாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப இது மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, friends.